ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த டிப்ஸ் உண்மையிலே ரொம்ப சூப்பர் டிப்ஸ். சில சமயம் நம்ம வீட்டிலே முறுக்கு சுடும்போது உளுந்து பவுடர் வீட்டிலே மிக்சியில் கிருகிருன்னு போட்டு அரைச்சி சுற்றி என்னதான் நைஸாக அரைச்சாலும் அதை சளிச்சு எடுக்கும்போது வர கப்பியை என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் நீங்கள் அதை வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஓலை பகடாவுக்கும் பொட்டுக்கடலை பொடியெலாம் அரைக்கும் போது என்ன தான் நீங்கள் மிக்சியில் போட்டு சுற்றுன்னு சுற்றினா கூட கடைசியாக அதை நம்ம சலிக்கும் போது கப்பி அதுலேயும் இருக்க தான் செய்யும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாவை சலிக்கும் போது கிளாஸில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சலிச்சு பாருங்களா, அழகாக அங்கே சிந்தாமல் செதறாமல் நடுவில் கரெக்டாக விழுந்துடும். இது ஆல்ரெடி தெரியவங்கிறவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க. உளுந்து கப்பியாக இருக்கட்டும் இல்லை பொட்டுக்கடலை கப்பியாக இருக்கட்டும், நம்ம உளுந்து கப்பியாக இருந்ததுன்னா நம்ம கீரை சாம்பார்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் பருப்பு வேக வைக்கிறப்ப இதில் ஒரு ஸ்பூன் போட்டு வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா சட்னி அரைக்கும் போது நம்ம ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்தரப்ப இல்லையா, அதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணி அதே மாதிரி தான் இந்த பொட்டுக்கடலை கப்பையும் நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எப்போல்லாம் தேங்காய் சட்னி அரைக்கிறோமோ இல்லை எப்போல்லாம் நம்ம குருமா வைக்கிறோமோ பொட்டுக்கடலைக்கு பதிலாக இந்த பொட்டுக்கடலை கப்பி யூஸ் பண்ணி இதை காலி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை பார்த்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார்